இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 2026 பொறுத்தளவு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் நம்ம இப்போ ஒன்று வாங்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்பவும் வந்து எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க வீட்டில் வந்து ஒரு பழைய லேப்டாப் வந்து ஏதாவது கிடக்கும், நியூ லேப்டாப் வாங்கிடுவீங்க, அந்த பழைய லேப்டாப் கண்டுக்காம ஒரு ஓரமா இருக்கும். ஸோ அதுல இருக்கிற ஹார்ட் டிஸ்கை வந்து நீங்க எடுத்துக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஓல்டு லேப்டாப்பை வந்து எஸ்எஸ்டி போட்டு அப்கிரேட் பண்ணிடுவீங்க. அந்த ஓல்டு ஹார்ட் டிஸ்க் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துருவாங்க. அது எதுக்குமே உதவாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் எடுத்து வச்சிக்கிங்க. நிறைய பேர் வந்து சிபியூ வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க எஸ்எஸ்டிக்கு. அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணும்போது அதுலேயும் இருக்கிற ஹார்ட் டிஸ்கை கழட்டி உங்கள் கையில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்குமே வந்து உதவாது, நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சு இதை எப்படி வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்காக நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹார்ட் டிஸ்கை பொறுத்த அளவு என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து நம்ம லேப்டாப் யூஸ் பண்ற ஹார்ட் டிஸ்க், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிபியூக்கு யூஸ் பண்ற ஹார்ட் டிஸ்க். இது ரெண்டுத்துக்குமே வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் இருக்குங்க. பவர் செக்ஷனை பொறுத்த அளவு என்னன்னா, நம்ம வந்து சிபியூக்கு யூஸ் பண்ற ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வோல்ட் வரைக்கும் இன்டேக் எடுக்கும் பவர் சப்ளையை பொறுத்த அளவு. அதுவே நீங்க வந்து லேப்டாப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 வோல்ட் வரைக்கும் நமக்கு இன்டேக் எடுக்கும் பவர் சப்ளையை பொறுத்த அளவு. ஸோ நம்ம அதுக்கேற்ற கேசிங் வாங்கினாதான் நம்மளால வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கா நம்ம மாற்றி அதை ஸ்மூத்தா நம்மளால வந்து ஒர்க் பண்ண முடியும். இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது, இல்லை சீக்கிரம் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ கேசிங்கை பொறுத்த அளவு வந்து ரெண்டு டைப் இருக்குங்க. ஒன்று வந்து 2.5 இன்ச் கேசிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் கேசிங். ஸோ இந்த ரெண்டு கேசிங் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் கேசிங், அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் எல்லாத்துக்குமே வந்து இந்த 2.5 இன்ச் கேசிங் தான் நீங்கள் வாங்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் கேசிங் வந்து நீங்கள் டெஸ்க்டாப்புக்கு உண்டான, அதாவது பெரிய ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அந்த ஹார்ட் டிஸ்க்கு வந்து நீங்கள் 3.5 இன்ச் கேசிங் தான் வாங்கணும். அது வித் அடாப்டரோட வரும். அதாவது பவர் சப்ளை வந்து நம்ம தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இது மட்டும் நம்ம பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாது. என்னன்னா இதில் வந்து 2.0 அப்படின்றதுக்கு ஸ்பீடுக்காக, அதுவே 3.0 அப்படின்றதுக்கு ஸ்பீடுக்காக. அப்போ நான் வந்து ஒரு பேசிக் யூஸாக நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட், அடோப் ரீடரு, என்னோட மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஜஸ்ட் நான் அதில் ஸ்டோர் மட்டும் தான் பண்ணி வைக்க போகிறேன். அதில் வந்து பெருசாக நான் வந்து பல்காக என்னோட ஒர்க்கு வந்து அதில் ரெகுலராகவே நடக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க 2.0 வாங்கிக்கிங்க, பெஸ்ட்டு. இல்லை நான் வந்து ஃபைல் வந்து கொஞ்சம் பல்காகவே நான் காப்பி பண்ணுவேன், எனக்கு கொஞ்சம் அடிக்கடி வந்து அதில் ஒர்க் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3.0 வாங்கிக்கிங்க. அது வந்து 3.0 வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் 2.0 கம்பேர் பண்ணும்போது. அப்போ 3.0 அப்படின்ற கேசிங் வந்து நான் எப்படி பார்த்து வாங்குறது? நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு 2.0 கேசிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே போதும், அது வந்து உங்களுக்கு இதில் ஷோ ஆகிடும். 300 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கிட்டே வரும். அதுவே பார்த்தீங்கன்னா 3.0 அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்டர்னல் கேசிங் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து 3.0 வந்து 300 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கிட்ட வரும். அடுத்து நான் வந்து ஒரு சிபியூ ஹார்ட் டிஸ்க்கு வந்து ஒரு கேசிங் வாங்கணும். அந்த கேசிங் நான் எப்படி பார்த்து வாங்குறது? அதுவும் வந்து நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு 3.5 இன்ச் எக்ஸ்டர்னல் கேசிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்துடும். அந்த சிபியூ கேசிங்கை பொறுத்த அளவு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அதாவது எப்படின்னா 900 ரூபாயிலேருந்து 1200 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்கும். ஏன் 3.5 இன்ச் கேசிங் வந்து இவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து வித் அடாப்டரோட வரும். அதுவே உங்களுக்கு வந்து 2.5 இன்ச் கேசிங்கை பொறுத்தளவு உங்களுக்கு அதில் அடாப்டர் வராது. டேரெக்டாக உங்களுக்கு லேப்டாப்லேருந்து அந்த வோல்டேஜை வந்து எடுத்துக்கும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், லேப்டாப்பை பொறுத்தளவு 5 வோல்ட் அப்படின்றப்போ லேப்டாப்லேருந்து அந்த 5 வோல்ட்டை வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் அதுவே சிபியூவை பொறுத்தளவு 12 வோல்ட் எடுக்கும். அப்படி 12 வோல்ட் எடுக்கும் பொழுது நம்ம வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் சப்போர்ட் ஆகாது. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து நம்ம கவனித்து செய்யணும். இதெல்லாம் ரைட்டு, எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அதையும் நீங்கள் சத்த சொல்லிட்டீங்க அப்படின்னா தாராளமாக எங்கள் வீட்டில் இருக்கிற பழைய ஹார்ட் டிஸ்க்லாம் எடுத்து வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க்லாம் வாங்க போகணும் அப்படின்னா குறைஞ்சது 8000 ரூபாய், 5000 ரூபாய், 6000 ரூபாய் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம். ஒரு 250 ரூபாய் ஆகலோ 300 ரூபாயில் முடிஞ்சிருச்சு வேலை, அந்த மாதிரி இருக்கு. சரி ரைட்டு, நான் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் அதை பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க். இது வந்து ஒரு பழைய ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி வச்சிங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து நான் 2.5 இன்ச் கேசிங் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா 3.0 இதோட ஃபாஸ்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலரில் உள்ளது வந்து 3.0 சப்போர்ட் உள்ளது. அப்போ நம்ம வந்து ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரொம்ப வேகமாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். சரி ரைட், இதை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த கனெக்டரை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான்.
ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம இதில் போய் வச்சுருவோம். அப்படி அவ்வளோதாங்க. இதை வச்சுட்டு நம்ம இந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா பின்னு, இந்த பின்னை வந்து நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். இது வந்து ஒரு 2 நிமிஷத்து வேலை தான். டக்குன்னு வந்து நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த கேசிங் வந்து ஓகே ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா 3.0 கேசிங். இதே கேசிங் வந்து நம்ம ஒரு 500 GB போட்டு நம்ம ஒரு புதுசு வாங்கணும்னு வச்சிங்களேன், குறைஞ்சது எவ்வளோ வரும் அப்படின்னா 2500 ரூபா அந்த மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2500 ரூபா 3000 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். இதை வந்து நம்ம ஒரு 300 ரூபாவில் வேலையை முடிச்சாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்போட ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம கேசிங் போட்டு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கேசிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இருக்குது. ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்டர்னல் கேசிங்கை பொறுத்தளவு நமக்கு வந்து உள்ள இந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம அதில் பார்த்தப்ப சின்னதாக இருந்துச்சா லேப்டாப்புக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் ஒரு பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர், நான் சொன்னால பவர் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு பவர் அடாப்டர் ஒன்று. இது வந்து நமக்கு லேப்டாப்லேருந்து இங்கே டேட்டாஸ் போகிறதுக்கான ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, டேட்டா கேபிள்ஸ் ஒன்று. ஸோ இதுதான் வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்தோம் அப்படின்னா வந்துடும். நம்ம வந்து இந்த ஹார்ட் டிஸ்கை வச்சு நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இதை வந்து ரைட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும் கம்ப்ளீட்டாக. இப்போ நம்ம வந்து CPU ஹார்ட் டிஸ்க் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த டேட்டா கேபிளை வந்து நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு அடாப்டர் ஒன்று வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பாருங்க அடாப்டர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணி ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே இங்கே ஒரு லைட் எரியுது பாருங்கள், ப்ளூ கலர் லைட் எரியுதா, எரியும். ஸோ ப்ளூ கலர் லைட் எரிஞ்சோடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வருது பார்த்தீங்களா, தெரியுதா, ஓப்பன் ஆகுதா, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகும். எல்லா கோலன்ஸும் வந்து நமக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஓல்டு ஹார்ட் டிஸ்கில் உள்ளது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் இதை கனெக்ட் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விட்டுருங்க, அது ஒன்று ஓப்பன் ஆகட்டும். போட்டு டக்கு 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 நம்ம எல்லாமே செய்ய வேணாம். இப்போ நான் இங்கே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு பாருங்க, பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஆயிடுச்சா, ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிட்டு ஒரே கோலனாகவும் வச்சுக்கலாம். இல்லை நான் இப்படியே நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து இதே மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட 2.0 கேசிங் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் எக்ஸ்டர்னலாக வந்து யூஸ் பண்ணுறது, ஒரு பழைய ஹார்ட் டிஸ்க் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்து ஷோ ஆகுது. ஓகேவா, எந்த பிரச்சனையும் இல்லை. தெய்வமே ஏன் நான் செஞ்சேன், நான் லாஸ்ட்டாக ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார், ஆனால் நான் வந்து டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன், அதை நான் கேசிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரே கேசிங்கில் வந்து நம்மளால் வந்து லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க்கும் யூஸ் பண்ணி வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்திருக்கு 2 in 1. இப்போ நான் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்க்கும் லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான டவுட் ஒன்று வரணும், என்னன்னா இது வந்து ஓல்டு ஹார்ட் டிஸ்க் அப்படி சொல்லி தான் அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து நான் ஓரமாக போட்டு வச்சிருக்கேன், தேவையில்லைன்னு. ஸோ அதை எடுத்து அதை வந்து நீ ஒரு ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ண சொல்றியே, இது சரியா வருமா அப்படின்னு கேட்டால் சரியா வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட என்னோட ஹார்ட் டிஸ்க்னு சொல்லி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து 8 வருஷமா வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.